நல் மனம் பொருந்துதல். நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. மத்தேயு 5:25. இயற்கையின் படைப்புகளான சூரியனும் காற்றும் மழையும் நல்லோர் தீயோர் என பாராது அனைத்து மனிதர்கள் மீதும் நன்மைகளை வாரி வழங்குகின்றது. ஆனால் மனிதன் மட்டும் தனக்கு தீங்கு செய்யும் மனிதனை பகைத்து வெறுத்து அவனை தன் மனசிறையில் அடைத்து எதிராளியாக்கி விடுகின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த இரண்டாவது பிரதான கட்டளை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே ஆகும். அன்பால் பிரிந்திருக்கும் சகோதரர்களுக்கும் அன்பால் இணைந்திருக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். நல்ல ஆடைகளையும் பிரித்து இரண்டாக மாற்றும் கத்திரிக்கோள் போல் சத்ருவின் தந்திரமும் உறவுகளை பிரித்து இரண்டாக்கிவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு ஊசி எவ்வாறு பிரிந்த ஆடைகளை இணைக்கிறதோ அதேபோல் தம் திருவார்த்தைகளால் நன்மலம் பொருந்த ஆலோசனை தருகின்றார். குறை காணத் தொடங்கினால் அன்பு செய்ய நேரம் இருக்காது எனும் புனிதர் தெரசாவின் பொன்மொழிக்கு ஏற்ப சகோதரர் மீது காணப்படும் குறைகளை மன்னித்து மறந்து அவர்களோடு நல்மனம் பொருந்தி அன்பு காட்ட நம்மை அர்ப்பணிப்போம். கொலை செய்வது மட்டும் குற்றமன்று, மனித உறவுகளை முறித்து பகைமையை உருவாக்கும் வன் சொற்கள் கூட குற்றங்களே. வாழ்க்கையில் நல்ல மனித உறவுகளை ஏற்படுத்தி கொண்ட பிறகுதான் ஆண்டவருடன் நாம் சரியான உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கண்கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத கடவுளிடம் எப்படி அன்பு கூற முடியும்? எனவே நிரந்தரமில்லாத இந்த உலகில் வெறுப்புகளையும் பகையின்மையையும் களைந்த அனைவரோடும் நல்மனம் பொருந்துவோம். நல்மனம் பொருந்த நம் கல்மனம் உடையட்டும். காணிக்கைகளை கொண்டு பலிபீடம் செல்லும் நாம் காணிக்கைகளை அங்கீகரிக்கப்பட முதலாவது நம் சகோதரரோடு நல்மனம் பொருந்துவோம். இறையாசியை சொந்தமாக்குவோம். ஜெபம். அன்பின் கடவுளே, எமக்கு தீமை செய்கின்றவர்களுக்கு நன்மை செய்து நல்மனம் பொருந்தி வாழ துணை புரியும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும். நல்மனம் பொருந்தும்.